பிதா குமாரன் பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்போதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. ஜெபம் செய்வோம். சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். நீரே எங்களை படைத்தவர், பாதுகாப்பவர், பராமரிப்பவர், நித்திய வாழ்வை எங்களுக்கு தருபவர். இந்த உணர்வோடும் உற்சாகத்தோடும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்க எங்களுக்கு அருள் தாரும். கர்த்தரை உயர்த்துவதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் தடையாய் எங்களிலே காணப்படும் சுயத்தையும் இருமனதையும் அகற்றி போடும். ஏக சிந்தையும் ஒரே இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 79வது பாடலை நாம் பாடுவோம். இயேசுவே, உம்மை சிந்தித்தால் என் உள்ளம் கனியும். 79வது ஞான பாடல். God
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் முடிய. யோவான் 2:12 முதல். அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீசரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீசர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீசர்கள் நினைவுகூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்பதே. வாசிமுடைய கொடுக்கப்பட்ட வேதபதி வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவ உமக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கைவிடுவாரோ என்கிற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ, உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்ற வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரம் எல்லாம் எதற்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. ஓடும் நதிகளும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும்
எதற்காக? மலையும் மலர்களும் எதற்காக? பாடும் பறவைகள் எதற்காக? சூரிய சந்திரனும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. சூரிய சந்திரனும் எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தமும் எதற்காக? சிலுவை சுமந்தது எதற்காக? சிந்திய ரத்தமும் எதற்காக? ஜீவனை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக? அத்தனையும் அது உனக்காக. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே, கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ? உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ? ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை போற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை போற்றுங்கள். பிரைஸ் தி லார்ட், வர்ஷிப் என்கிற தலைப்பிலே நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியான வசனம் யோவான் நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 17வது வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததென்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை போற்றுவதற்கு எருசலேமை ஒரு இடத்தை முக்கியப்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு இருதயத்தை முக்கியப்படுத்தினார். கர்த்தரை துதியுங்கள் என்ற கட்டளை வேதத்தில் திரும்ப திரும்ப வருகிறது. கேருபீன்களும் சேராபீன்களும் பரலோகத்தின் தூதர்களும் கர்த்தரை இடைவிடாமல் போற்றி துதித்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் யோவான் கண்ட பரலோக காட்சி இதை விவரிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் எகிப்தில் அடிமைகளாக இருந்த எபிரேயர்களுக்கு மோசையின் வழியாக தேவன் கொடுத்த அழைப்பு ஒரு ஆராதனையின் அழைப்பாகும். யாத்ராகமம் 9வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி தேவன் எகிப்திய ராஜாவிடம் மோசேயை அனுப்பி எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு என்று சொல்லும்படியாய் கட்டளையிட்டார். கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும்
என்பதில் கர்த்தர் மிகவும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தார். எனவே தேவன் எகிப்திய ராஜாவிடம் மோசே அனுப்பிய ஒவ்வொரு முறையும் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு என்று கட்டளை கொடுத்தார். தேவன் தம் ஜனங்களை குறித்து கொண்டிருக்கிற பிரதான நோக்கம் அவர்கள் தேவாதி தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தாதி கர்த்தரை போற்றி துதிக்க வேண்டும். ஆனால் பார்வோன் கர்த்தருடைய ஜனங்களை ஆராதிக்க விடாதபடி தடுத்து நிறுத்தி கொண்டே வந்தார். யாத்ராகமம் 5வது அதிகாரம் முதல் 14ஆம் அதிகாரம் வரை மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையிலே நடந்த தொடர் போராட்டங்களை நாம் காண்கிறோம். ஆண்டவரை ஆராதிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாகும். இன்றும் பரலோகத்தின் தேவனை உண்மையாய் ஆராதிக்க விடாமல் ஜனங்களை தடுத்து கொண்டிருப்பவன், போராடி கொண்டிருப்பவன் சாத்தான். என்றாலும் தேவ அன்பை உணர்ந்தவர்களால் தேவனை போற்றாமல் துதிக்காமல் இருக்க முடியாது. தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நினைத்து பார்க்கிறவர்களால் தேவனை போற்றாமல் இருக்க முடியாது. தேவ நோக்கத்தை தங்கள் வாழ்க்கையில் அறிந்து கொண்டவர்களால் தேவனை போற்றாமல் இருக்க முடியாது. தேவனுடைய சர்வ வல்லமையை கண்டவர்களால் தேவனை போற்றாமல் இருக்க முடியாது. தேவனுடைய நன்மையை அனுபவிப்பவர்களால் தேவனை போற்றாமல் இருக்க முடியாது. தேவனுடைய கிருபையை பெற்றவர்களால் தேவனை போற்றாமல் துதிக்காமல் இருக்க முடியாது. தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்தவர்களால் தேவனை போற்றாமல் இருக்க முடியாது. வேதாகம பரிசுத்தவான்கள் எப்படியெல்லாம் ஆண்டவரை போற்றினார்கள்? சங்கீதம் 50:23 சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை போற்றினார்கள். சங்கீதம் 69:30-31 வசனங்களின்படி பாடல்களை பாடி ஆண்டவரை போற்றினார்கள். மத்தேயு 10:32 நாம் படிக்கிறபடி விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவரை போற்றினார்கள். கர்த்தரை குறித்தும் கர்த்தர் செய்த நன்மைகளை குறித்தும் சாட்சியாக சொல்லி ஆண்டவரை போற்றினார்கள் என்று 2 கொரிந்தியர் 1:10 சொல்லுகிறது. காணிக்கை கொடுத்து பிறருக்கு உதவி செய்து ஆண்டவரை போற்றினார்கள். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 11-15 வரை உள்ள வசனங்கள். ஆண்டவர் இயேசு எப்படி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்? ஆண்டவர் இயேசு நமக்கு காண்பித்திருக்கிற மாதிரி என்ன? கர்த்தரை நாம் எப்படி போற்ற வேண்டும் என்பதை யோவான் 2வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 22 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது வேதம் சொல்லுகிறது, இசைந்து வாழ்ந்த ஆண்டவரை போற்றுவோம், இசைந்து வாழ்ந்து போற்றுவோம். யோவான் 2:12. அதன் பின்பு அவரும் அவருடைய தாயாரும் அவருடைய சகோதரரும் அவருடைய சீஷரும் கப்பர்நகூமுக்கு போய் அங்கே சில நாள் தங்கினார்கள். ஆண்டவர் இயேசு அற்புதங்களை செய்தாலும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினாலும் தன் பெற்றோரோடும் சகோதரர்களோடும் சீஷர்களோடும் இசைந்து வாழ்ந்தார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 46-47 வசனங்கள் சொல்லுகிறது, ஆதி திருச்சபையார் ஒருமனப்பட்டவர்களாய் இசைந்து வாழ்ந்து கர்த்தரை போற்றினார்கள். அப்போஸ்தலர் 2:32 சொல்லுகிறது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். இன்று துதி இருக்கிறது, ஆராதனை இருக்கிறது,
ஜெபம் இருக்கிறது, கூடுகைகள் இருக்கிறது. ஆனால் இசைந்து ஒரே மனதோடு ஆண்டவரை ஆராதிக்கும் அனுபவம் இல்லை. இன்று வீட்டிற்குள் இசைவு இல்லை, குடும்பத்திற்குள் இசைவு இல்லை, திருச்சபைகளுக்குள் இசைவு இல்லை. 1 கொரிந்தியர் 14:26 கொரிந்து சபைக்குள் இருந்த ஒரு மனமற்ற ஒழுங்கற்ற காரியங்களை குறித்து அப்போஸ்தலராகிய பவுல், சகோதரரே இது என்ன என்று கேள்வி எழுப்புகிறார். நாம் இசைந்து ஒரே மனதோடு வாழும்போதும் கூடி வருகிற போதும் மாத்திரமே கர்த்தர் மகிமைப்படுவார். ரோமர் 15:5 முதல் 7 வசனங்களிலே இதை தெளிவாக காணலாம். இன்று ஒரே வாய் நமக்கு இல்லை. யாக்கோபு 3:9 முதல் 11 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் நமக்கு தந்த நாவினால் நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? ஆலயத்திற்கு வந்தால் ஆண்டவரை துதிக்கிறோம், வீட்டிற்கு சென்றால் கணவனை சபிக்கிறோம், மனைவியை சபிக்கிறோம், பிள்ளைகளை சபிக்கிறோம், மாமியார் மருமகளை சபிக்கிறோம். கர்த்தரை துதித்த அதே வாய்தான் ஆனால் தூற்றுகிறது, தூஷிக்கிறது, முறுமுறுக்கிறது. கர்த்தர் எப்படி மகிமைப்படுவார்? யாக்கோபு 3:8 சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. நம்மோடு கூட ஒரு அடங்கா பிடாரி கூடவே இருக்கிறாள். அவள்தான் நம்முடைய நாவு. மனைவியை அடக்கிவிடலாம், பிள்ளைகளை அடக்கிவிடலாம், ஆனால் நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் தங்கள் நாவை கர்த்தருக்கு அர்ப்பணித்து இசைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்றினார்கள். சங்கீதம் 34:1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள். கர்த்தரை நாம் எப்படி போற்ற வேண்டும்? ஆண்டவரை எப்படி நாம் துதிக்க வேண்டும்? 2வதாக வேதம் சொல்லுகிறது, சுயத்திலிருந்து தாழ்மைப்படுத்தி போற்றுவோம். சுயத்திலிருந்து தாழ்மைப்படுத்தி போற்றுவோம். யோவான் 2வது அதிகாரம் 19, 21 ஆகிய வசனங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 21வது வசனம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தேவகுமாரனாகிய இயேசு தன் சரீரம் தகர்க்கப்பட தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். நமது மாம்சத்திற்கும் சுயம், பெருமை, நானென்ற எண்ணம் நம்முடைய மாம்சத்திலிருந்து உடைக்கப்பட வேண்டும், தகர்க்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தரை உண்மையாய் போற்றி துதிக்க முடியும். வேதாகம பரிசுத்தவான்கள் பாடுகளின் நடுவில்தான் கர்த்தரை போற்றி துதித்தார்கள். தன் எல்லா சொத்துக்களையும் 10 பிள்ளைகளையும் ஒரே நாளில் இழந்து உடைந்து நின்றபோது யோபு தேவனை தூஷிக்கவில்லை, முறுமுறுக்கவில்லை, கர்த்தரை போற்றி துதித்தார். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் அவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு
ஸ்தோத்திரம். சுயத்திலிருந்து நம்மை தாழ்த்தாமல் ஆண்டவரை உண்மையாய் போற்றி துதிக்க முடியாது. இன்று வாயினால் ஆண்டவரிடத்தில் சேர்ந்து இருதயத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாய் விலகி போனவர்கள் ஏராளம். மத்தேயு 15:8 ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பக்தனாகிய தாவீதின் வாழ்க்கையில் அவர் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லலாம். சங்கீதம் 42:3 அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. வேதனையான சூழ்நிலைமைத்தான். 5வது வசனத்தில் ஆத்துமாவிலே கலங்கி போய் நின்றார். அதன் மத்தியில் அவர் செய்தது என்ன? நான் இன்னும் அவரை துதிப்பேன், நான் இன்னும் ஆண்டவரை துதிப்பேன். கஷ்டங்கள், நெருக்கங்கள் நம் வாழ்க்கையிலே சூழ்ந்து நிற்கும்போது நம் வாழ்க்கையிலே துதி குறைந்து போயிற்றா? ஜெபம் குறைந்து போயிற்றா? தேவன் மேல் நாம் கொண்டிருந்த அன்பு, விசுவாசம் தணிந்து போயிற்றா? அல்லது நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா? நம்முடைய சுயம் தேவனை துதிக்க விடாது. கேள்வி கேட்கும், முறுமுறுக்கும், குறை சொல்லும், ஆண்டவரையே எதிர்த்து பேசும். அதன் மத்தியிலும் சுயத்தை சிலுவையில் அறைந்து நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் போது மாத்திரமே கர்த்தர் மகிமைப்படுவார். கடைசியாக பக்தி வைராக்கியம் காண்பித்து போற்றுவோம். பக்தி வைராக்கியம் காண்பித்து போற்றுவோம். யோவான் 2:17 அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவர் இயேசு பக்தி வைராக்கியம் காண்பித்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவருடைய ஆலயத்திற்குள் வந்து ஒரு 4 பாட்டை பாடி வாயினால் துதிப்பதினாலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். இதுதான் ஆண்டவரை போற்றுவதென்று நாம் நம்பிக்கொண்டிருப்போமானால் அது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமமானது. ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் காண்பித்து பிதாவாகிய தேவனை போற்றினார்? யோவான் 2:14 முதல் 16 வசனங்கள் சொல்லுகிறது, அகற்ற வேண்டியவைகளை அகற்றி புறம்பாக்க வேண்டியவைகளை புறம்பாக்கி பிதாவை மகிமைப்படுத்தினார். சங்கீதம் 50:16 சொல்லுகிறது, தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? அகற்ற வேண்டியதை நம்முடைய வாழ்க்கை விட்டு நாம் அகற்ற வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளின் வழியாக நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும். மத்தேயு 5:16 சொல்லுகிறது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஆனால் பரிதாபம் என்னவென்றால், தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்தை நாம் வியாபார வீடாகத்தான் வைத்திருக்கிறோம். எப்படி நமக்கு உலகமே பிரதானமாக இருக்கிறது, பணமே பிரதானமாக இருக்கிறது, ஆதாயமே குறிக்கோளாக இருக்கிறது. பரிசுத்தத்தின் மீதான வாஞ்சை, ஆண்டவர் மேலுள்ள விசுவாசம், ஆண்டவர் மேலுள்ள அன்பு பிரதானமானதாக மாற வேண்டும். இந்த பக்தி வைராக்கியமே ஆண்டவரை போற்றுவதற்குரிய உண்மையான வழியாகும். ஆண்டவர் இயேசு கடவுளை உண்மையாய் போற்றுவதற்குரிய 3 வழிகளை நமக்கு காண்பித்திருக்கிறார். இசைந்து வாழ்ந்து நாம் போற்றுவோம், சுயத்திலிருந்து தாழ்த்தி போற்றுவோம், பக்தி வைராக்கியம் காண்பித்து போற்றுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால்
நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 458வது பாடலை பாடுவோம். தேவ சமாதான இன்ப நதியே. ஞான பாடல் 458. ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான தொழுகையின் வழியாக துதியின் மத்தியில் வாசம் பண்ணும் ஆண்டவரை கிட்டி சேருகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடினாலே உம்மை துதிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி திரியேக தேவனை இசைந்து வாழ்ந்து போற்றவும், சுயத்திலிருந்து தாழ்த்தி போற்றவும், பக்தி வைராக்கியம் காண்பித்து போற்றவும் எங்களுக்கு தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆராதனை, எங்களுடைய போற்றுதல் உண்மையானதாக, தேவனுக்கு பிரியமுள்ளதாக மாறட்டும். தேவ சமூகத்திலே ஒரு விசை எங்களையே நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆராதனையிலே பங்கெடுத்த தூரமான இடங்களிலிருந்து இந்த தொழுகையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் குடும்பங்களை சமாதானத்தினால் நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால்
கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல குடும்பங்கள் ஆண்டவரை எல்லா நிலைமையிலும் விசுவாசத்தோடு பற்றி கொண்டு கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பங்களாய் விசுவாச வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை இருக்கிற இடங்களிலே கர்த்தர் தம்முடைய பேரன்பிற்குள்ளாய் மறைத்து காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். சமாதானத்தின் தேவன் குடும்பங்களிலே நல்லதொரு ஐக்கியத்தையும் உறவையும் பாசத்தையும் அன்பையும் தந்து குடும்பங்கள் சீராய் கர்த்தருக்கு பிரியமாக சாட்சி பகர தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உண்டு. திருமண காரியங்களை கைக்கூடி வர பண்ணி குடும்பங்கள் கட்டப்பட ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. திருமண வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கி இருக்கட்டும். எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கல்வியாண்டிலும் முதல் தரமாய் தேர்ச்சி பெற கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல வேலை வாய்ப்பை தந்து ஏற்ற வேளைகளிலே உயர்வையும் மேன்மையும் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி பாரத்தோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்டவர்கள், விதவைகள், திக்கற்றவர்கள், தனிமையில் கழிகிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாக இருந்து நீரே அவர்களோடு தம்முடைய கிருபையும் விளங்க பண்ண உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தை ஆசீர்வதியும். உலகம் முழுவதிலும் கர்த்தருடைய சமாதானம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் விமான விபத்துக்கள், வாகன விபத்துக்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலைமையிலே தேவனுடைய பாதுகாப்பு பிரயாணங்களில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காட்டு தீகளினால் ஏற்படுகிற சேதங்கள், பலவிதமான வெள்ளப்பெருக்கினாலே, இயற்கையினுடைய பேரழிவுகளினாலே வருகிற ஆபத்துக்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் ஜனங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். விவசாய நிலங்களுக்கு வருகின்ற பேரழிவுகளின் மத்தியிலே கர்த்தர் காத்துக்கொள்ளும். விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய உழைப்பையும் பிரயாசத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ண ஜெபிக்கிறோம். அன்றாடம் உழைத்து பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளும். தனியார் ஸ்தாபனங்களிலும் அரசாங்கத்திலும் பணி செய்கிறவர்கள், சுயமாய் தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்களை பெருக பண்ணுவீராக. கர்த்தருடைய நாமம் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறதோ அங்கெல்லாம் தெய்வ பிள்ளைகள் எழும்பி கர்த்தருக்கென்று நிற்க கர்த்தர் உதவி செய்யும். பின் மாற்றத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பி ஆண்டவர் அண்டை வரத்தக்கதாய் இந்த மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். சுற்றிலும் இருக்கிறவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக சந்திப்பீராக. இரட்சிப்பினுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் நிறைவாய் தாரும். ஆத்தும பாரத்தோடு கர்த்தருடைய பணிவிடைகளை செய்கிற தெய்வ பிள்ளைகளை, ஊழியக்காரர்களை, மிஷனரிகளை கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்தும். எங்களுடைய பேராயத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நெருக்கடியான சூழ்நிலைமைகளின் மத்தியிலும் உங்களுடைய ஞானமுடன் இருக்கட்டும். நீரை எடுத்து பயன்படுத்தும். தேவனுடைய சித்தம், தேவனுடைய ஆலோசனை மாத்திரம் நிறைவேறட்டும். எங்களை தேவனுடைய கரங்களிலே தாழ்த்தி தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. Ram
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.